அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லா ஆஃப் டாக்ஸேஷனில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பிளைன் எக்ஸெம்டட் இன்கம், வரி விலக்கு பெறும் வருமானங்கள். அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது தெரிஞ்சு ஆகணும் உங்களுக்கு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. எந்தெந்த வருமானத்திற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து விலக்கு கொடுக்குறாங்க, தட் மீன்ஸ் எக்ஸெம்டட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு 3 லைன் படிக்கும்போது வாட் இஸ் எக்ஸெம்டட்ன்றது புரிய வரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எக்ஸெம்டட் இன்கம் என்பது வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி விதிக்கப்படாத வருமானம் ஆகும். ஏதோ ஒரு வருமான வரி கீழே ஒரு அமௌண்ட் சேருது, அது எக்ஸெம்டடாக இருந்துச்சுன்னா டேக்ஸை பண்ண மாட்டாங்க, டேக்ஸை விதிக்க மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இவை பொதுவான இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 சட்டத்தின் பிரிவு 10 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிரிவு 10 பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு பெறும் அப்படின்ற மாதிரியான விவகாரங்களை 1 by 1 அரே பண்ணுது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸெம்டட் இத்தனை கான்செப்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுடைய புத்தகங்களை தேடி எடுத்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுகிறது. இதில் முதல்ல வரக்கூடிய கான்செப்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் தனி கொஸ்டினாக இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எக்ஸெம்டட் இன்கம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் அக்ரிகல்ச்சரில் அது எக்ஸெம்டட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வரி விலக்கு பெறும் வருமானங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது எப்போ லாஸ் ஆகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதே போல் இது எப்போ விலை குறையணும் சொல்ல முடியாது. இதனுடைய அமௌண்ட், அதாவது இன்கம் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இதற்கு முழுமையான வரி விலக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய எசென்ஷியல் நீடு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர், அதன் காரணமாகவும் இதற்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. இது தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம். எக்ஸெம்டட்ல முதல்ல வர்றது அக்ரிகல்ச்சரல் இன்கம். செக்ஷன் 10 சப் கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 விவசாய நிலத்திலிருந்து கிடைக்கும் வருமானங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவுதான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி அல்லது சிட் ஃபண்டு இந்த மாதிரியான விவகாரங்களை பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு இன்கம் தான். சீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தள்ளி எடுப்பீங்க. அதாவது ஒரு அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் தள்ளிட்டு நீங்கள் 60,000 ரூபாய் மட்டும் தான் கெயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 40,000 ரூபாய் லாஸ் ஆகுது அதில். அதே போல் அதிலிருந்து கொடுக்கப்படும் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ கொடுப்பாங்க. இந்த கம்பெனி சிட் கம்பெனிலேருந்து, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து அந்த வருமானத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலிருந்து பெறப்படும் டிவிடெண்ட்ஸ்க்கு வருமான விலக்கு பெறலாம் இல்லை பெறும். இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது. ஒரு இந்து கூட்டு குடும்பத்திலிருந்து பெறப்படக்கூடிய அந்த வருமானத்திற்கு பாருங்கன்னா எக்ஸெம்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. 30-40 பேரில் எஃபெக்டிவாக ஏர்னிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா 30-40 பேரை காப்பாற்றி ஆகணும் வித் தி ஹெல்ப் ஆஃப் கர்த்தா அப்படின்ற கான்செப்டில். அதனால் பார்த்தீங்கன்னா இதற்கு வருமான விலக்கு கொடுக்கப்படுகிறது என்று நினைக்கிறேன் நான். சரி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவுடேஸ் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். குறிப்பிட்ட வகை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளுக்கு வருமானத்திலிருந்து விலக்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லைஃப் இன்சூரன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கை காப்பீட்டு பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மெச்சூரிட்டி தொகை வரும்போது நிபந்தனைகளுடன், அது என்ன நிபந்தனைகள்ன்றது நம்ம அந்த ஆக்டுக்குள்ளே போனால் தான் தெரியும், நிபந்தனைகளுடன் வரி விலக்கு பெறலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் எக்ஸெம்டட் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 எழுதிட்டு ஒரு 4 லைன் நீங்கள் எழுதிட்டே வரணும் பிக் கொஸ்டினுக்கு. கிராஜுவிட்டி, ஓய்வு பெறும் பொழுது பெறும் கிராஜுவிட்டி தொகை சட்ட வரம்பிற்குள் விலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாச்சு. ஓய்வு பெறும்போது நிறைய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் கிராஜுவிட்டியும் ஒன்று. இந்த கிராஜுவிட்டினா என்னன்றது அடுத்த இந்த வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய லேபர் லாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல.
ஸோ அந்த மாதிரியான வருமானங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்ட வரம்பிற்குள் விலக்கு கொடுக்கப்படுகிறது. லீவ் என்கேஷ்மெண்ட், ஒருவர் பார்த்தீங்கன்னா அரசு பெறும் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் லீவை சேர்த்து வச்சுருப்பார், லீவ் போடாமல் வந்திருப்பார். லீவ் போடாமல் வந்ததில் அந்த லீவ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஷ் ஆகும். அந்த அமௌண்ட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டாக மாறும்போது அதற்கு முழுமையான விலக்கு இருக்குது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றதுக்காக, லீவ் போடாமல் வந்திருக்காருன்றதுக்காக, அந்த வேலையை அவர் நேசிச்சிருக்காருன்றதுக்காக அவருக்கு இந்த விலக்கு கொடுக்கப்படுகிறது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அடிப்படையில். ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப்னு சொல்லுவாங்க. ரெகக்னைஸ்டு பிஎஃப், ஸ்டாட்யூட்டரி பிஎஃப் மெச்சூரிட்டி தொகைகள் நிபந்தனைகளுடன் வேறு விதிவிலக்கு இருக்குது. ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும், அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பட்சத்தில் அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படும். டாக்ஸ் எக்ஸம்ப்டட். ஸ்காலர்ஷிப் செக்ஷன் 10 சப்கிளாஸ் 16 சொல்லுது. இந்த செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. கல்விக்காக பெறப்படும் ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. இது காலேஜில் கொடுப்பாங்க, இல்லை வேறு எங்கன்னா கொடுப்பாங்க. எந்த மாதிரியான விவகாரங்களிலிருந்து இந்த உதவித்தொகை வந்தாலும் அதற்கு முழுமையான வரி விலக்கு உண்டு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அவாய்ட்னஸ் அப்படின்ற கான்செப்டில் வரும். அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கலாம். அலவன்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. இதில் ஹெச்ஆர்ஏன்னு ஒரு அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அதை குறிப்பிட்ட அளவில் எக்கச்சக்கமான அமௌண்ட்டில் நீங்கள் வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா அதற்கு ஒரு வரி போடுவாங்க கண்டிப்பாக. ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது, ஷூ அலவன்ஸ் இருக்குது, என்னென்ன அலவன்ஸோ இருக்குது. இந்த அலவன்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸிலிருந்து எக்ஸம்ப்டட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த இடத்துல மொத்தம் 10 எக்ஸம்ப்டட் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு எக்ஸம்ப்டட் நிறைய இருக்குது. அதையும் உங்களுடைய புத்தகங்களை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது பெரிய கொஸ்டினில் வந்து 5 பக்கங்கள் மிகாமல் நீங்கள் எழுதணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதற்கு இணையான ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அது அக்ரிகல்ச்சரல் இன்கமில் வரக்கூடிய கேஸ் ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சூட்டபிளான ஒரு கேஸ் ஸ்டடி. 17 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கு. சூட்டபிள், இதற்கு முன்னாடி அவாய்ட்னஸ்ஸு, எவேஷன், இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடி ஒன்று இதில் இன்க்ளூட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 பக்கங்கள் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சரியான விடை உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கதை அடிக்கிறத நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறமா தெளிவாக நோட்ஸ் எடுங்க. தெளிவாக கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அழகாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மிக அற்புதமாக உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதிடலாம். இதெல்லாம் எழுதிட்டு தான் வெளில வருவேன்ற ஒரு எண்ணத்தோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. சொசைட்டிக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டாக வாங்க. நன்றி, வணக்கம்.